ஜஸ்ட் ட்ரைலரே வந்து ரியாக்ட் பண்ணுறோம். சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்துருந்தோம். எஸ்எம்எஸ் கிரியேஷன்லேருந்து ஒரு லவ் ஃபிலிம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதோட ரிவ்யூவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து த்ரில்லர் ஜோனரில் வந்துட்டு சந்தோஷ் அவர் வந்து படம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படம் எனக்கு பார்த்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். நான் இன்னும் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாங்க. உங்களோட சேர்ந்து நானும் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்க்க போகிறேன். அதாவது என்னோட சேர்ந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு இருக்கோம். டேய், அன்றைக்கி ஒரு ஸ்பாட்டு பார்த்தோம்ல, அங்கே ஜிம் நடமாட்டா இருக்குது, அங்கே போகணும்னு சொல்லிட்டு ஐயோ சொல்கிறான்டா. டேய், அவன் ஒரு லூஸு பொங்கடா. எந்த லொக்கேஷன் போனால் இப்போ தானே சொல்லிக்கிருக்கேன். இப்படி பார்த்தா எங்கே தானே இருக்குது. வராப்பா, சரி போகலாம், அதான் பார்த்துக்கலாம். சொல்கிறா இப்போ எங்கள் லொக்கேஷன் பார்ப்பாங்க. நானும் சாண்டி இது அங்கே இருக்கானு. என்னடா ராத்திரி அடிச்ச போத மைக்கத்தில் வளர்றியா? வீடியோ காலில் வரியா? வாடா. கைஸ், வெல்கம் டு கோஸ்ட் கேங் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹாண்டட் அப்பார்ட்மெண்ட்டை வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண. பார்த்தீங்களா guys, இடம் எப்படி இருக்குது? இப்போ பி பிளாக்ல இருக்கோம். சூரஜ் வந்து ஏ பிளாக். நமக்கு எது சவுண்ட் பிளாக் இருக்குது, நம்ம பார்ப்போம். அவ்வளோ இதுதான் இங்கே தானே காரணம். சாக்லேட் ஆடியோ ப்ளே பண்ணு. கோயம்புத்தூர் அருகே மர்ம விபத்து. இளைஞர் கோமாவில். சாக்ல இயற்கையா சதியா? வணக்கம். கோயம்புத்தூரில் இருந்து ஒரு பரபரப்பான செய்தி. கோயம்புத்தூருக்கு அருகே உள்ள மலைப்பகுதியில் நிகழ்ந்த ஒரு விபத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 25 வயது மதிக்கத்தக்க ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு நல்லா பயமுறுத்துற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற அந்த ஒரு பிஜிஎம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம கேட்ட ஒரு பிஜிஎம் தான் இருந்தது. ஓகே, சவுண்ட் எஃபெக்ட்லாம் தாறுமாறாக இருக்குது. எதுலப்பா தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் டயலாக் வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தூக்கலாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு கடைசியில் கட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு நார்மலாக நம்ம ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பார்க்குறோன்னா என்ன, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மைல்டாக கொடுத்துட்டு டயலாக் பேசுறது தான் வந்துட்டு வரும். பட் இவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் அப்படின்றதுல வந்துட்டு அந்த கடைசியில் கட்டு சொல்கிறதும் தவறான செயல். இன்னொன்று வந்துட்டு ஆடியோ வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க பேசுறது வந்து கேட்கல அப்படின்றதும் தவறான செயல் தான். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ராப்பராக எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி வந்து எடுக்கணும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மைக்கில் எடுக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு மேட்டரே எங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஃபோனில் கூட ஷூட் பண்ணலாம்.
பட் பேசக்கூடிய டைலாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தெரியணும்.